அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 வயசு பொண்ணுக்குரிய நைட்டியோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரோலில் வர கிளாத்து, அதனால் வந்து பார்டர் இருக்குது. இதை வந்து நான் 4ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நைட்டியோட ஹைட் எடுத்துக்கலாம். நைட்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 44 தான் இருக்குது, 44 இன்ச்சு. அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்ட்ரு வந்து நான் 5.5 இன்ச் கிட்ட வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதே அளவு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் 9 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். ஒன்பது இன்ச்சுன்றது கரெக்டான அளவு. அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உள் தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உள்ள 1 இன்ச் விடணும். இப்போ வந்து நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஷேப் வந்து இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கணும். அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிறோம். ஆஃப் ஷோல்டர் வந்து 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஆஃப் ஷோல்டர் 2 இன்ச் மார்க் பண்ணோம். முன்கழுத்து இறக்கம் வந்து 4.5 இன்ச் கிட்ட வச்ச போதும். ஒரு 10 வயசு பொண்ணுக்கு 4.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வந்து ஹிப் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அது எப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம 9 இன்ச் வச்சோன்னா கீழே ஹிப்பு கிட்ட வந்து 8 இன்ச் இருக்கணும். 1 இன்ச் கம்மியாக இருந்தால் தான் அது வந்து ஹிப் ஷேப் வரும். ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட வளைவு எடுத்துக்கலாம். இப்போ ஹிப் மார்க்கிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக் போர்ஷனை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. நெக்கை விட்டுட்டு நீங்கள் பாடி போர்ஷன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிளாத் வந்து நம்ம நார்மலாக மடிக்கிறதுல இது ரோலில் வரனால நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா கீழே வந்து பார்டர் வர்றதுனால. ஒரு 10 வயசு பொண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 மீட்டர் கிட்ட எடுத்தால் போதும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பாடி போர்ஷன்லாம் கட் பண்ணியாச்சு. இது 4ஆக மடித்து போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, மேலே இருக்கிற பீஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிறது வந்து பேக் நெக் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக்குக்கு வந்து ஹாஃப் ஷோல்ட்ரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணல, அதே அளவு ஹாஃப் ஷோல்ட்ரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச் பின் கழுத்து இறக்கம் இருந்தால் போதும். சின்ன பொண்ணுன்றனால அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். ரொம்ப ஜாஸ்தியாக வச்சா ஷோல்ட்ரு வந்து இறங்கி வந்துடும். கரெக்டாக ஷோல்டரில் நிற்காது, அந்த ஷோல்டர் வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். 2.5 இன்ச் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஹைட் வந்து முன்ன பின்ன வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் வந்து இதே அளவில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம். இப்போ நைட்டியோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. சென்ட்ரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. இதில் வந்து பேட்ச் வைக்கிறனால நான் வந்து நெக் வந்து கட் பண்ணலை. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் 2 கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பண்ண பெருசாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதுவே போதும். 2 கிளாத்தை வந்து கரெக்டாக ஈக்குவலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை 2 ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட் ஸ்லீவுன்றதுக்கு இந்த கிளாத் வந்து போதும். இதில் 3/4 கூட வைக்கலாம், ஷார்ட் ஸ்லீவே போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதை விட 2 இன்ச் கம்மி பண்ணி சைடில் வச்சுடுங்க. இப்போ கையோட அளவு பார்த்திங்கன்னா அது ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள் தையல் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் துணி ஏறக்குறைய இருந்துச்சுன்னா கீழே சரியாக வந்து கரெக்டாக வெட்டி விட்டுக்கலாம். நம்ம எப்படி இது வந்து கரை அடிக்க தான் போகிறோம். ஸ்லீவ் ஷார்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே 5.5க்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா எல்போ கிட்ட வந்துடும், சின்ன பொண்ணுன்றனால. இதில் தான் நம்ம வந்து பேட்ச்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த நெக் டிசைன் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.